ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் டான்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசுல டான்ஸ் ஆடி இருக்கேன். ஆனால் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா இந்த மாதிரிப்பட்ட டான்சர்ஸோட டான்ஸை பார்த்த பிறகு தான் அவ்வளோ நாளாக நான் ஆடினது டான்ஸே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் என்ன குறை சொல்லியிருக்காங்க. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. அதனால நாமளும் வாழ்ந்து காட்டணும், நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னோட டான்ஸை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, குறை சொன்னவங்க எல்லாம் அப்படியே ஆடி போனோம். முருகேசா அண்ணனை பாருப்பா, தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? ஷார்ட் டைம்ல நம்ம பெரிய லெவல்ல பெரிய டான்ஸரா ரீச் ஆகணும்னா பெரிய பெரிய டான்சர்ஸ் ஆடின டிஃபிகல்ட்டான ஸ்டெப்பை போட்டு தான் ஆடணும். அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். இந்த கஷ்டமான டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் ஈஸியாக மாற்றுறதுக்காக பல நூல்களை படித்தேன், பல வீடியோஸ் பார்த்தேன், அதிகமான ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தை நான் படித்து வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்க முன்னாடி காட்ட போகிறேன். முதல்ல ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, அப்படி ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை நான் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். காலையில் எழும்பி ஜிம்முக்கு போய் காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்து என்ன ஸ்டெப்பு போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். காலு வலியினால நடக்க முடியாதனால கையால காலை பிடிச்சு நடந்துட்டு இருந்தேன். டான்ஸ் ஸ்டெப்பு கிடைச்சிருச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒரு வழியை இந்த ஸ்டெப்பை பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம சல்மான் கானோட ஸ்டெப்பை போட போகிறோம். அது இதை விட கஷ்டமான ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பை நம்ம இந்த டவல் வச்சு தான் பண்ணுறோம். இந்த ரெண்டு அட்டத்துலேயும் இப்படி டவலை பிடிச்சிட்டு இந்த காலுக்கு இடையில கொண்டு போகணும். எவ்வளவு மோசமான வேலை இருக்கா, ஒரு மனுஷனுக்கு கூச்சனாச்ச வேணா. கொண்டு போயிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு முன்னால சாடி சாடி போகணும். ஒரு சிறந்த டான்ஸர் அவரோட கை கால் உடம்பு மட்டும் இல்லை, அவரோட ட்ரெஸ்ஸில் இருந்து அவர் போட்டிருக்கிற பெல்ட் வரைக்கும் டான்ஸ் ஆடும். நீங்கள் பெல்லி டான்ஸ் பார்த்துருப்பீங்க, பெல்ட் டான்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ தலைவர் ஆடுவார் பாருங்க. இப்போ நாம பெல்ட் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் எதுக்கு தெரியுமா பெல்ட் கட்டியிருக்கேன்? பேண்டை வந்து கீழே விழாமல் இருக்கு எதுக்கு. இப்போ நாம் என்ன இமேஜின் பண்ணணும்னா, பெல்ட் கட்டினப்புறம் பேண்டை வந்து கீழே விழுறதா. இப்போ பேண்டை வந்து கீழே விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பிடிச்சி மேலே வைப்போம், அப்படி தானே? அதே விஷயத்தை நம்ம பெல்ட் போட்டுட்டு பண்ணணும். இப்போ பேண்டை வந்து போகுது, பிடிச்சி மேலே வைக்கிறோம், பேண்டை வந்து போகுது, பிடிச்சி மேலே வைக்கிறோம். இதுதான் சல்மான் கான் டான்ஸ் ஸ்டெப். இவர் இந்த பெல்ட்டை பிடிச்சி ஆட்டி கடைசியில் அந்த பெல்ட்டை எதுக்குடா இப்படி என்ன பிடிச்சி போட்டு பாடா படுத்துறேன், நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நாம் பண்ண போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டெப்பு. அப்படி ஒரு ஃபேமஸான டான்ஸரோட ஸ்டெப்பை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உலக அளவில் அவரோட ஸ்டெப்பை நிறைய பேர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி தான் போயிருக்காங்க. இவர் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய டான்சர்ஸுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு பாலையா. அந்த பாலையாவோட டான்ஸ் ஸ்டெப்பு தான் நம்ம போட போகிறோம். நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் அது எவ்வளோ கஷ்டம்னு. ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த டான்ஸ் ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை ஈஸி ஆக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டிலை கழுவ போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ளே தண்ணி விட்டு குலுக்கும். அதே விஷயத்தை தான் நீங்கள் அதை பண்ணணும் இந்த டான்ஸில். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம உதறுவோம் தெரியுமா, தண்ணி சுத்தமாக போகிறதுக்கு, அதுக்கு உதறணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் சேர்த்து பண்ணோன்னா டான்ஸ் ரெடி. வாங்க ட்ரை பண்ணுவோம். mama, mama, mama.
என்னங்க இது சின்ன மேட்ரு, இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டமா? இந்த டான்ஸ் ஸ்டெப்பை இந்த கயிறு வச்சு தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிணத்துலேருந்து வெள்ளம் கோரிய பழக்கமோ இல்லை வடம் இழுக்கிற பழக்கமோ இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை ஈஸியாக போட்டுடலாம். புடிங்க. இங்க புடிங்க, இழுங்க. கத்துக்கிட்டீங்களா? ஸ்டார்ட் மியூசிக். டான்ஸ் ஸ்டெப்பு பண்ணிட்டோம். நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணு இல்லையே. அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லுங்கி வச்சு ஒரு குத்தாட்டம் போட்டு லுங்கி வச்சு நம்ம டான்ஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் நம்ம பாலிவுட் ஹீரோ ஷாருக் கான். இதை பார்த்துட்டு இந்த சல்மான் கான் நம்மளும் ஒரு ஆட்டத்தை போடுவோமே அப்படின்னு ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காரு. அந்த ஆட்டத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த டான்ஸ் ஸ்டெப்பை நான் எப்படி ஈஸியாக படித்தேன்னா, என்னோட வீட்டில் ஸ்பெஷல் ரூமில் குத்த வச்சு இருக்கிறதுக்கு வேண்டி இப்படி துணியை இப்படி புக்கி பிடிச்சிட்டு இப்படி இருக்க போனேன். இந்த வேட்டியை அப்படியே இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. கட்ரா. இருக்க போன டைமில் வலது கால் ஷூ கடியில் என்ன ஒட்டின மாதிரி இருந்து, சரி அதை தட்டி கலையலான்னு சொல்லிட்டு இப்படி 2 தட்டு தட்டிட்டு இப்படி வச்சேன். இது ஒரு டான்ஸ் ஸ்டெப்பான். ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? சல்மான் கானோட இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இருந்த ராம் சரண் வெங்கட்டும் சரி இவர் கூட நாமளும் சேர்ந்து டான்ஸ் ஆடி நல்லா ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அது வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. ராம் சரண் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு போட்டாலே போதும், அந்த டான்ஸ் ஹிட்டு தான். பல மில்லியன் பேர் பார்த்த அந்த ஸ்டெப்பை நம்ம போட போகிறோம். அது எப்படி பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். எத்தனை தடவை பண்ணி இந்த ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக வருதே இல்லை. இது ஒன்று கரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். என்னடா இது கஷ்டமான ஸ்டெப்பை ஈஸியாக போடலான்னு பார்த்தா அந்த ஈஸியான ஸ்டெப் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்ததா லெஜண்ட் சரவணன் அவரோட டான்ஸ் ஸ்டெப் தான் போட போகிறோம். நாம் வீட்டில் செய்கிற ஒரு சில வேலைகளை கூட நாம் டான்ஸ் ஸ்டெப்பாக மாற்ற முடியும். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இதை தர துடைக்கிற துணி, இந்த துணி இதில் போடுறேன். போட்டுட்டு இதை வச்சு தான் நான் டான்ஸ் ஸ்டெப் பண்ண போகிறேன். பாருங்கள், துணியை போட்டுட்டு கால் வச்சு நம்ம தர துடைக்கிறோம். அது ஒரு டான்ஸ் ஸ்டெப்பாக மாறப்போகுது பாருங்கள். நிறைய டான்ஸர்ஸோட ஸ்டெப் எல்லாம் போட்டு பார்த்துட்டோம். ஆனால் இவரோட இந்த ஸ்டெப்பு தான் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐடியாவே கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வரல. இந்த ஸ்டெப்பை நான் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி அவரை மாதிரி வரவே இல்லை. நான் தோத்துட்டேங்க. என்னால் இந்த ஸ்டெப்பெல்லாம் போடவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட டான்ஸை பார்த்துட்டு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் கழுவி கழுவி ஊத்துனாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நாளும் நானா நினைக்கிறது வரைக்கும் எங்கேயும் எவனாலும் எந்த சூழ்நிலையாலும் நான் ஆடுற ஆட்டத்தை மட்டும் நிறுத்தவே முடியாது. நெவர் எவர் கிவ் அப். இப்படியெல்லாம் டைலாக் பேசினாலும் மனசில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் விடக்கூடாது. நாமளும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியோ பிரபுதேவ மாதிரியோ ஒரு பெரிய டான்ஸர் ஆகிறோம். சாதிக்கணும். எங்கே